பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவிடன் பயில் வழி வளமுறை இறையே. பிழைத்தமிழ் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நேயர்களுடைய பாதம் பணிந்து வணங்கி கொண்டு நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமையும் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஜென்ம சனீஸ்வரராக தனது பயணத்தை தொடர்கிறார். சிந்திப்பதற்கும் சந்திப்பதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிந்திப்பதை பின் மாற்றிக்கொள்ளுங்கள். ஜென்மத்தில் வரும் குருவையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். கவலையெல்லாம் உங்கள் கலைகளால் மாற்றம் வரும். பெற்ற குலவியும் கற்ற கல்வியும் உற்ற உறவும் என்றும் மாறாமல் மதிப்போடு இருக்கும் மிதுனராசி நேயர்கள். இந்த மிதுனராசிக்காரர்களை யாருமே மாற்ற முடியாது. அவங்களுடைய புத்தியை ஒரு யுக்தி கொண்டு நடத்தக்கூடியவங்க. அங்கே வலிமைக்கு அங்கே இடமில்லை. அங்கே வலிமையாய் அங்கே போர் புரிதலுக்கு இடமில்லை. புத்தியை யுக்தி கொண்டு நடத்தக்கூடியவங்க. புத்திசாலி, சுருக்கமாக சொல்லப்போனால் புத்திசாலி. அப்போ புத்திசாலியாக இருக்கவங்க மட்டுமல்ல காற்று ராசி மட்டுமல்ல உபயராசி மட்டுமல்ல காதலுக்குரிய ராசி, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ உங்களுடைய ராசிக்கு சனீஸ்வரர் உங்களுக்கு அழகா செய்வார். உங்கள் ராசிக்கு 10க்கு தான் வர்றாரு. அதாவது ப்ரொபோஷனலுக்கு வரக்கூடியவர் உங்களுக்கு அவர் தான். அப்போ 10க்கு அவர் கர்மாதிபதியாக வருகிறார். மேஷத்துக்கு விரயம், ரிஷபத்துக்கு லாபம், அப்போ மிதுனத்துக்கு கர்மம்னா ப்ரொபோஷனல், கர்மம்னா ஜாப்பு, கர்மம்னா தொழில் தானே. அப்போ தொழிலுக்குரிய அதிபதியே அங்கே வர்றார். எப்படி வர்றார்? தொழிலாளியாகவும் வர்றார், உழைப்பாளியும் வர்றார், முதலாளியும் வர்றார். அப்போ அப்படிலாம் வரும்போது உங்களுடைய தசாபுத்தியை நீங்கள் பார்த்துக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியை பார்த்து கொண்டு உழைத்தால் வெற்றி நிச்சயம். அதில் மாற்று கருத்து அல்ல. உங்கள் தசாபுத்தியை பார்த்துட்டு உழையுங்கள். அப்போ எப்படிப்பட்ட தன்மையில் வரணும்? உங்களுக்கு என்னென்ன, உங்களுக்கு எல்லாமே மீடியாக்கள், வெளிநாடு மீடியாக்கள், வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு நிறைய போகலாம். நீங்கள் காற்று ராசி, எங்கே வேணாலும் வெளிநாட்டுக்கு போகலாம். அதுவும் காற்று ராசி, மிதுன ராசி, மிதுன லக்கணம், துலா லக்கணம், துலாம் ராசி, கும்ப லக்கணம், கும்பராசி. இவங்க எல்லாம் வெளிநாட்டில் 99% இருக்காங்க. உழைப்பு தொழிலாளின்னு பிறந்தவங்க. அப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடியது முக்கியமாக இன்ஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்டது, பள்ளிகள் சம்மந்தப்பட்டது, கல்விக்கூடங்கள், டியூஷன் சென்டர், படிப்பு சம்மந்தப்பட்டது, பதிப்புரிமை சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி புக் ஸ்டால் சம்மந்தப்பட்டது, அறிவு சம்மந்தப்பட்டது இடங்கள் எல்லாமே உங்களுக்குரியது. அதே மாதிரி ஜெராக்ஸ் மிஷின் பாருங்க, அது சனீஸ்வரோட புதனும் சேர்ந்து இருக்காரு. கருப்பு கலர் சனீஸ்வரர், வெள்ளை புதன் கொடுக்கறது அறிவாளி, அந்த புத்திக்குரிய. அப்போ ஜெராக்ஸ் மறந்துடாதீங்க. அது தபால் சம்மந்தப்பட்டது, போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே மிதுன ராசிக்குரியது. அப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு கவனமாக கேளுங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பயிற்சி வரங்காட்டியும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். எதை சீக்கிரம் யாருக்கு செக்ரிகேட் பண்ணணும், யாருக்கு அவங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணணும், யாருக்கு எந்தெந்த மாதிரில அவங்களுக்கு கணக்கு ஒப்படைக்கணும், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு சீக்கிரம் பண்ணிக்கோங்க. என்னைக்கு? 14/4/2025 தமிழ் வருஷம் விஸ்வாவச வருஷம் வரையும் புண்ணியமான நாட்கள் உங்களுக்கு. அது வரையும் எல்லா தேடல்களையும் தேடிக்கொள்ளுங்கள். அது வரையும் எல்லா கணக்குலையும் சரியாக சமப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் யார் ஜாதகம் நல்லா இருக்குன்னு பாருங்கள். அந்த ஜாதகத்தை பார்த்து ஒரு தொழிலை பாருங்கள். உடனே குரு வந்துட்டாரு, புனர்புருஷத்துக்கு வந்துட்டாரு, ராமர் வனவாசம் போனாரு, அதெல்லாம் அந்த நேரம். உங்கள் திசாபத்தி நல்லா இருந்தால் நீங்கள் மிதுன லக்கணம், மிதுன ராசி, உங்கள் மிதுன ராசியை பற்றி சொல்கிறோம். அப்போ மிதுன ராசிக்கு உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி உங்கள் ராசிநாதன் இல்லை. எப்படி கெடுப்பார்? அதனால உங்களுடைய ஜாதகத்தை தயவு செய்து நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக அதாவது மத்தியம பயிற்சின்னு சொல்லக்கூடாது, தொழிலை ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடாது. சார் சுவரை வச்சு சித்திரம் எழுதுகிறோம், அப்போ சுவரை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்ல. 14/4/2025 ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அப்படி ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? அதுக்கடுத்து ஒரு ஏஜ், ஒரு கண்டிஷன், ஒரு டைம் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கஷ்டப்படுறோம். வருஷம் பூரா நம்ம கஷ்டப்படுறோம் சொல்ல முடியாது. 30 ஆண்டுகளில் வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டுகளில் வீழ்ந்தாரும் இல்லை என்பது நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த வாக்கு. அந்த 30ங்கிறது சனீஸ்வரனுடையது.
அவருடைய சுற்று. அதனால தயவு செய்து மிதுனராசி நேயர்கள் விழித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தை தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ உங்களுக்கு பச்சை நிறம், உங்களுடைய நிறங்கள் பச்சை சம்பந்தப்பட்ட நிறம், கிரேவ் சம்பந்தப்பட்ட நிறங்கள், இதெல்லாம் வண்டி வாகனங்களை வாங்கிக்கோங்க. உங்களுக்குரிய நம்பரு 8ஆம் நம்பரையும் வச்சுக்கோங்க, உங்களுடைய 6ஆம் நம்பரையும் வச்சுக்கலாம். உங்களுடைய கண்டிப்பாக மிதுன ராசிக்கு கண்டிப்பா 8ஆம் நம்பர் நல்லா வேலை செய்யும். ஏன்னா உங்களுக்கு அவர் 8க்கு 9க்குரியவர், உங்களுக்கு 8க்கு 9க்குரிய மகரம் கும்பத்துக்குரியவர், கண்டிப்பாக நல்லா வேலை செய்யும். இல்லை நீங்க 6 எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு 5க்கும் 12க்குரியவர் 6 நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு ராசி நம்பர் எடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது காற்று ராசி. காற்று மாதிரி இவங்க மனசு அலபாஞ்சுட்டே இருக்கும். இது உபய ராசி வேற, அதனால உங்களுக்கு எப்பவுமே இரட்டை மனநிலைமைகள் இருக்கும். இவங்களாம் பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையிலேயே நிற்காது, செலவாயிண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க யோசனைகள்லாம் நல்லா இருக்கும், புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும், எல்லாத்துலேயும் நல்ல ஐடியாஸ் பண்ணுறதுலாம் நல்லா இருக்கும். இந்த குணங்கள் மட்டும்தான், அதாவது கையிலே காசு தங்காதுன்னு சொல்லுவேன் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சில குணங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. பொதுவாக இவங்க பிஸ்னஸ்லன்னா இன்னொருத்தர் பேரில் பிஸ்னஸ் பண்ணி இவங்க அதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா பண்ணுவாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் இவங்களுக்கு எல்லார்ட்டையும் நல்லா பழகுவாங்க. ஆனாலும் சமயங்களில் எல்லார்ட்டையும் ஏதாவது பேச்சு மூலமாக பிரச்சனை பண்ணிடுவாங்க. நல்லா கலகலப்பாக பழகக்கூடியவங்கள மிதுன ராசி அன்பர்களும் ஒருத்தவங்க. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சின்றது தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கு வருது. அதனால இவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா மெயினாக ஒருத்தருக்கு தொழில் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஸோ அந்த இடத்துக்கு சனி பகவான் நீங்கள் பயப்படுறது நியாயம்தான். அதனால அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவாக சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் வரும்பொழுது நல்ல அபரிமிதமான பலன்களை கொடுப்பாருன்றது தான் ஜோதிட விதி. ஏன்னா வேலைக்கு உழைப்புக்கு காரணகர்த்தா, உழைப்புக்கு யார் அதிபதி அப்படின்னா உழைப்பாளிகள், இவங்களை குறிப்பிடக்கூடியவர் சனி பகவான். அவர் தொழில் கர்மஸ்தானத்தில் நிற்கிறதுனால நமக்கு எந்த விதமான பலன்கள் நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். இப்போ அதனால உங்களுக்கு வேலையை பற்றின கவலைகள் வேண்டாம். வேலையில் உயர்வு கிடைக்கும், பொருளாதார பலன்கள் கிடைக்கும். ஆனால் இப்போ குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த குரு பகவானோட வீட்டில் இருக்கார். அதனால வேலையில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. வேலையில் உங்களுடைய திறமைகள் பழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அதிசாரமாக ஒரு அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ அப்போ பொருளாதார ரீதியாக வேலை இல்லை தொழில் இல்லை பிஸ்னஸ், அதில் பொருளாதார ரீதியாக மிக உயர்வான பலன்கள் கிடைக்கும் அந்த காலகட்டங்களில். ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலங்களில் வெளிநாடு அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் ஒரு புதிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஒரு புதிய நபர் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். பல பேருக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. திருமணம் சீக்கிரமாக அமையும். இதெல்லாம் நடக்கும். சரி, 2026 அதை பொறுத்தவரை அது எப்படி இருக்குன்னு பார்த்தா 2026 உங்களுக்கு பெஸ்ட் டைமாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் வேலையில் நீங்கள் நல்ல பேர் வாங்குவீங்க. அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் புது புது ஐடியாஸ் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் முயற்சி பண்ணி பெரிய ஆள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன்லாம் சூப்பராக நடக்கும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த வக்ர காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது 2025 7ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் வக்ரமாக இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. இந்த வக்ரமான காலங்களில் உங்களுக்கு வேலைகளில் வேலைப்பளு அதிகரிக்கும். மேலதிகாரிகளோட உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் டாக்டிக்கலாக டீல் பண்ணிக்கோங்க. அது பெருசாக நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா அடுத்து வர காலம் நல்லா இருக்குது. அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்றதுனால அதில் நீங்கள் டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஏன்னா இப்போ தொடர்ந்து இருக்கும் அப்படின்றது கிடையாதுன்றதுனால சொல்கிறேன். அதனால் இதுக்கு அடுத்து பார்க்க போனோம்னா 2026 7ஆம் மாதத்துலேருந்து 2026 12ஆம் மாதம் வரைக்கும்
இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாயோடைய உடல்நிலைமையில ஜாக்கிரதையா இருக்கணும். தாய்க்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதுவும் ஆப்ரேஷன் மாதிரி ஏதாச்சும் நடக்கலாம். அதனால தாயோட உடல்நிலையில கவனம் செலுத்தணும். அதே மாதிரி வீடு வாகனங்கள் இதெல்லாம் விற்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா அந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணா வீடு எல்லாம் விற்க முடியும். வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் அந்த காலகட்டங்களில் வாங்க முடியும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நீங்க வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. அதுல வந்து அந்த வக்ரமான காலகட்டங்கள் மட்டும் தவிர்த்துக்கணும். வக்ரமான காலகட்டங்களில் அந்த வீடு வாங்கும் பொழுது உங்களுக்கு அதில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வீடு வாங்கும்போது அதில் வந்து ஏதாச்சும் ஹிக்கப்ஸ் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் சரியாக பார்த்து வாங்கணும். அட்வான்ஸ் வாங்கிட்டு திரும்பி கொடுக்கல, இல்லை வீடு போய் பார்த்தோம், அப்போ பார்க்கும்போது நல்லா இருந்தது, அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதில் பிரச்சனை இருக்கிறதா தெரியுது. இந்த மாதிரி அப்போ வந்து எனக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணி எனக்கு வீடு எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, பிரச்சனை வருது இல்லையா. அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் வீடு அமையும், அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த பிரச்சனை வந்ததுன்னு ஐயோன்னு நினச்சிட வேணாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடு நிச்சயமாக அமைஞ்சிடும். அதே மாதிரி வந்து இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவான் வேற வந்து உங்களுக்கு 2வது குடும்பஸ்தானத்தில் உச்சமாக வந்து உட்கார போகிறாரு. அதனால குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிலங்கள், இடங்கள், விவசாயம் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து 2026 காலகட்டத்தான் நான் சொல்கிறேன். 2026 வந்து ரொம்ப குடும்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும். 2025 குடும்ப சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அதில் வந்து என்ன மாதிரி வரும்னா வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இது மாதிரி வரலாம். பட் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து என்னென்னா ஒரு காலகட்டம் நம்ம சரியா இல்லாட்டினா அந்த காலகட்டத்தை வந்து நம்ம கடந்துட்டோம்னா அது சரியாக இருக்கும். அதனால் அந்த காலகட்டம் கடக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக வர்றதை அப்படியே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம்னாலே லைஃப் நல்லாயிருக்கும். உடல்நலம் பொறுத்தளவில் உங்களுக்கு உடல்நலம் வந்து மிக நன்றாக இருக்கும். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் உடல்நலத்தில் 2025 கொஞ்சம் வந்து பிரச்சனை இருக்கும். மனக்குழப்பங்கள் ஏற்படும், உடம்பு அசதி ஏற்படும், காரியங்களை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உடல்நலத்தை பொறுத்தளவில். ஆனால் அதே வந்து 2026 எடுத்தீங்கன்னா உற்சாகமாக இருக்கும். உடல்நலம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். 2026 வந்து உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். ஆனால் பொதுவில் வந்து இதை எப்படி பார்க்கலாம்னா 2025 கொஞ்சம் சிக்கல்களாகவும் 2026 நல்லாவும் உங்களுடைய ஜாதகத்து இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து இன்னொரு காரணம் குரு பகவான். அதனால் வந்து குரு பார்வை வந்துடுறதுனால சனி பகவானுடைய தொல்லைகள் வந்து பெருமளவு நம்ம குறைஞ்சிடுறது. அதனால் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டங்களில்? இது மாதிரிலாம் பிரச்சனைகளும் சொல்கிறீங்க, அப்போ என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம்? ஆனால் உங்களுடைய ராசி தேவதை, ராசிக்கு அதிபதி அப்படின்னா புதன் பகவான். அதனால் பொதுவாக வந்து நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் வேண்டிக்கிறது நல்லது. ஏகாதசி விரதம் இருக்கலாம். இல்லாட்டினா பெருமாளுக்கு வந்து சகஸ்ரநாம அர்ச்சனை மாதத்துக்கு ஒரு தூரம் போய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் தாய் பிரத்யேகர விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒரு அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றார்கள். அது தேவையே இல்லை. காரணம் என்னன்னா, நல்ல தசாபுக்தி இறையருள் குருவருள் நமக்கு அமையுமானால், நமது மனமும் உடலும் சரியான பாதையை நோக்கி நகருமானால், தர்ம வழியில் நடக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் நம்மை நெருங்குவதில்லை. இந்த சனி பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த 2025 நடைபெறுகின்ற இந்த 3 பயிற்சியோடு சேர்த்து தான் நான் சனி பயிற்சியுடைய பலாபலங்களை சொல்ல போகின்றேன். அப்படி பார்த்தோம்னா 2025 நடைபெறுகின்ற சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சி உற்று நோக்கப்படுகின்றது. பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னாலும் கூட, பலம் வாய்ந்த கிரகம் என்று பார்த்தால் கூட குரு பகவானும் ராகு கேதுவும் சனி பகவானையும் தான். இந்த கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களை நமக்கும் கூட சில மாற்றங்களை தரும். அந்த வகையில பார்க்கும் பொழுது
அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதிர்பார்த்தா சனி பயிற்சி தான். என்னுடைய ஜோதிட அனுபவத்துல, பிரசன்ன ஜோதிட அனுபவத்துல பயமோ அச்சமோ துளியும் தேவையில்லை சனி பகவானை பொறுத்தவரை. நாம் செய்த கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடிய கர்மகாரகன் மட்டுமல்ல, ஆயுள்காரகனும் இவனே தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது நீதி தேவன் என்றே நான் இவனை சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் தான் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை சரியான நேரத்துல சரியான தருணத்தை தரக்கூடியவன் சனி பகவான். அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்து அவர் மீனத்திற்கு பயிற்சியாகின்றார் 29/3/2025 திருக்கணித பிரகாரம். இந்த சனி பகவானுடைய பயிற்சியானது மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்கும் இப்ப பார்க்கலாம். மிதுன ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள், இந்த காலகட்டம் கடந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு பாக்கிய சனியாக இருந்து முழுமையான நற்பலனை தர முடியாமல் போனாலும் கூட கர்மாவின் பலன் தானே தீதும் நன்றும் பிறதர வர என்பதை போல சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெற முடியாத ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை கடந்த சனி பயிற்சியில மிதுன ராசி சந்தித்து வந்தீர்கள். பாக்கிய சனியாக இருந்தாலும் கூட எல்லோருக்கும் அந்த முழுமையான பாக்கியம் அமையவில்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த 2025 சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு கர்ம சனியாக வருகின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம். சொல்வதை சற்று கவனமாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்கொள்வீர்கள். ஆனால் சனி பகவான் ஒருவனை மாதிரி ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புத சக்தி எதுவுமே இல்லை. பயம் என்பதே தொழிய வேண்டாம். குறிப்பா மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கர்மசனியாக போய்விட்டதே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். ஏன்னா மனிதன் ஒருவனே கர்மாவின் பலனை எந்த உயிருக்கு அது கிடையாதுங்க. கர்ம பலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருன்னா இந்த மனித ஜென்மத்திற்கு மட்டும்தான் உண்டு. அதே நேரம் இந்த காலகட்டத்துல ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியே முழுமையான நற்பலனையோ கெடுபலனையும் தந்து விடாது. மற்ற கிரகங்களினுடைய பலனையும் பார்க்கணும். அந்த வகையில குரு பகவான் முதல் ஒரு 4 மாதம் பாத்தீங்கன்னா வக்ரகதியில் இருக்காரு. அதாவது புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாயும் அதே நிலைதான். இவர்கள் இருவரும் வக்ர நிலை நிவர்த்தியாகிவிட்டால் அற்புதமான 3 கிரகங்கள் இந்த சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் நல்ல மாற்றம். தொழில தேங்கிய, தொழில பிரச்சனையான, தொழில எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் கலங்கிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதே நேரத்துல எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமா நிதானமா பொறுமையாக எடுத்து விட கேட்க வேண்டும். யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். ஒரு பழமொழி உண்டுங்க, ஆத்தல போட்டாலும் அளந்து போடு என்பதை போல உங்களுடைய எண்ணமும் மனமும் உடலும் ஒரே நிலையில இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இதுவரை விரைய செலவை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில இனி சுப செலவை சந்திக்கின்ற ஒரு பிராப்தி ஏற்பட போகிறது. குறிப்பா சொல்ல போனோம்னா குடும்பத்துல சுபகாரியங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து விடுங்க. கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நற்பலனை வழங்குவதில் இந்த காலகட்டம், இந்த சனி பயிற்சியில உங்களை காத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நற்பலன்களை வாரி வழங்குவதில் தயக்கமே இல்லாதவர். மருத்துவ விரைய செலவுகள் எல்லாம் படிப்படியாக குறையும். குறிப்பா சொல்ல போனா தொழில் வளர்ச்சி நல்லாக இருக்கும். தொழிலே இல்லாதவர்களுக்கு கூட ஒரு நல்ல தொழில் அமையும். சிலருக்கெல்லாம் ஒரு வெளிநாடு சென்று வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை வரையும். அதே நேரத்தில் ஒரு 2-3 மாதங்கள் இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பலமாக இருப்பதனால இதுவரை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்த குடும்பத்துல புரிந்து கொள்ளாத ஒரு பிரச்சனையை சந்தித்து வந்திருப்பீர்கள். குடும்பத்துல தொழில புரிந்து கொள்ளாத காரணத்தினால் குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவியது. இனி கவலையே பட வேண்டாம். அந்த குழப்பம் நீங்கி செவ்வாயும் கலத்திரகாரக சுக்கிரனும் சுழண்டு மிதுன ராசிக்கு நற்பலனை தரப்போகிறார்கள். அதே நேரத்துல யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். சுப விரயங்கள் செய்வது நல்லது. வீண் செலவுகள் வந்தாலும் கூட அது மட்டுப்படும். குறிப்பா என்னை பொறுத்தவரை குரு பகவானுடைய வக்ர கதியிலிருந்து அவர் வக்ர நிவர்த்தியாகி விடுகின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம். குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். எதிர்ப்புகள் நிறைவேறுகின்றது. எந்த எதிர்ப்புகளா இருந்தாலும் கூட அந்த எதிர்ப்புகள் அத்தனையுமே நிறைவேறுகின்ற ஒரு சந்தர்ப்பம். குறிப்பா சொல்ல போனா ராகு பலம் பெற்று இருப்பதனால புதிய முயற்சிகளை வெற்றியை ராகுவும் தருவார். யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான்
நல்ல ஒரு திருமண யோகத்தையும் தொழில நல்ல முன்னேற்றத்தையும் இது இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வையும் தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கர்மசனி. அதனால் காரணமாக ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு காலம் தொடர்ந்து சோழி பிரசனம் பார்த்து வருவதனால இந்த கர்ம சனி என்று சொல்லக்கூடிய காலகட்டத்துல கவனமா இருக்கணும். உடம்பும் மனமும் தவறான பாதையை நோக்கி நகராமல் பார்த்து கொண்டாலே போதும். அற்புதமான உண்மையான நற்பலனை பெறுவீர்கள். சிலருக்கெல்லாம் காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க வைத்து வைத்த திருமணமா இருந்தாலும் நல்ல முறையில் நிலைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த ஒரு அந்யோன்யம், அந்த அந்யோன்யத்தை பொறுத்தவரை இதுவரை கடுமையான போராட்டம். ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில சிலர் எல்லாம் விவாகரத்தை நோக்கி எல்லாம் நகர்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் அதிகரித்து பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல மாற்றம் மிதுன ராசிக்கு இந்த 2025 சனி பயிற்சி நடைபெறும். குறிப்பா சொல்ல போனோம்னா நீதிமன்ற வழக்குகள் சாதமாக முடியும். கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 அடைகின்ற இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல பாக்கிய சனியாக இருந்து பலன் தராவிட்டாலும் கூட கர்ம சனியாக இருந்து முழுமையான நற்பலனை தரப்போகின்றார் சனி பகவான் மிதுன ராசிக்கு. என்று முடிந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 பலம் அவசியங்க. தெய்வ பலம், தேக பலம், மனோபலம். இந்த 3 பலமே கடந்த காலத்துல இல்லாமலே போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த 2025 இந்த சனி பயிற்சியும் போது முடிந்தால் அருகில் உள்ள உங்களுடைய குலதெய்வம் ஆலயத்திற்கு சென்று ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள். மிதுன ராசி சார், தயவுசெய்து இந்த சனியை பத்தி பேசாதீங்க சார். இந்த சனீஸ்வரன்னாலே எங்களுக்கு ரொம்ப பயம் சார். எங்களை போட்டு படாப்படுத்தினார் பாருங்க ஒரு பாடு. ஐயோ, இவ்வளோலாம் கஷ்டம் இல்லை சார், அவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார். அஷ்டம சனியாக அவ்வளோ கஷ்டப்படுத்தினார் சார். சார் எல்லாம் சரியாகும், கவலையப்படாது. அஷ்டம சனியா இருந்தவர் உங்களை விட்டு சந்தோஷமா இப்போ 10லே வருகிறார். அஷ்டம சனிலாம் போய் 9க்கு சனி இப்போ 10க்கு வந்துட்டார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல சனி பகவான் வந்துட்டார். இனிமே என்ன சார் கவலை? இனிமே என்ன கவலை சொல்லுங்க? கவலையே கிடையாது. 10ல சனி பகவான் வந்துட்டா என்ன ஆகும்? தொழில் விருத்தி ஆகும். சார் நான் ஒண்ணுமேல ஒரு இடம் வச்சிருந்தேன் சார். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்த வச்சிருந்தேன். அந்த இடத்துல ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு ஒரு ஷீட் மாதிரி கட்டி அந்த இடத்துல ஒரு வாட்டர் வாஷ் பம்பு அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு. சும்மா விளையாட்டா செய்ய ஆரம்பிச்சேன். இப்போ டெய்லி 400 கார் வருது. என்னால் அதை கிளீன் பண்றதுக்கு டைம் இல்லை. 3 ஷிஃப்ட் போட்டு ஓட்டுறேன் சார். அந்த அளவுக்கு பிஸியா இருக்கீங்க சார். பல தொழில்கள் இப்படி எதிர்பாராம உண்டாகிறது தான். நம்ம எதையோ ஒன்று பண்ண போயிருப்போம், அது எதையோ ஒன்று ஆகி ஏதோ ஒன்று ஆயிடும் சார். நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, குருஜி நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றவன் யாருமே கிடையாது. ஆனா நான் எதை தொட்டாலும் அந்த தொழில் எனக்கு லாபமே வர மாட்டேங்குது. நான் என்ன செய்யறது? நான் சொல்லுவேன், அப்படின்னா உங்களுக்கான தொழில் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு அர்த்தம். எதை தொட்டா லாபம் வருதோ அதுதான் உங்களுக்கான தொழில். நல்லா புரிஞ்சுங்க. நான் ஒரு BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். ஆனா ஐ எம் வெரி பேட் இன்ஜினியர். எனக்கு அந்த இன்ஜினியரிங் வரல. எனக்கு வந்தது எதுவோ அதுதான் எனக்கான எதிர்காலம், எனக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தொழில் வருகிறதோ, நீங்க ஒரு சினிமாட்டோகிராஃபரா இருக்கலாம், ஒரு டான்சரா இருக்கலாம், ஒரு மியூசிஷியனா இருக்கலாம், ஒரு பாடகரா இருக்கலாம். எந்த தொழிலும் வெக்கப்பட வேண்டியது அல்ல. உழைச்சு சாப்பிடாம எது பண்றோமோ அதுதான் வெக்கப்பட வேண்டிய தொழில். உழைச்சு சாப்பிட்ற அத்தனையும் பெருமைப்பட வேண்டிய தொழில் தான். அப்போ எனக்கு இது வரலன்னா இன்னொன்று ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிசினஸ் வரல சார், ரெஸ்டாரண்ட் போட்டேன் வரல சார். சரி, அதுக்கேற்ற ஈக்குவலண்டான நீங்க ஒரு லாட்ஜ் மாதிரி பண்ணி அது சேல் ஆகுதா பாருங்க. அதுல அந்த பிசினஸ் எடுத்து பாருங்க, அது நடக்கல. விவசாயம் பண்ணி பாருங்க. ஒன்னொன்னா பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு தெரியும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 10 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான பிசினஸே செட் ஆகும். அவ்வகையிலே மிதுன ராசிக்காரர்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. நீங்க தொடாத பிசினஸ் கிடையாது சார். நான் கார் வாங்கி வித்தேன் சார், அதுவும் ஓடல சார். சார் அதுவா, அதுவும் நான் பண்ணியிருக்கேன் சார். சார் ஷேர் மார்க்கெட் சார், அதுவும் நான் பண்ணியிருக்கேன் சார். சார் வீடு வாங்கி அதுவும் நான் பண்ணியிருக்கேன் சார். அப்படி எதுதான்பா பண்ணல சார்? நான் பண்ணாத பிசினஸ் இனிமே வேணாலும் கண்டுபிடிச்சாதான் உண்டு. அந்த மாதிரி பண்ணாத பிசினஸே கிடையாது. ஆனா அத்தனை பிசினஸ்லயும் நஷ்டம் மட்டுமே ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது 10ல வரக்கூடிய சனி பகவான் பிசினஸ்ல மாற்றத்தை உண்டு பண்ணுவார், பிசினஸ்ல ஏற்றத்தை உண்டு பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிசினஸ் நல்லா போகணும்னா என்ன தேவை? பிசினஸ் நல்லா போகணும்னா என்ன தேவை? பிரபலம் தேவை. இந்த பிசினஸ் இவ்வளவு பெரிய பிசினஸ் அப்படிங்கிறது மக்களிடையே ரீச் ஆகணும். மக்களிடையே உங்க பொருள் வியாபாரம் ரீச் ஆனாதான் மக்கள் அந்த பொருளை வாங்குவாங்க. அப்போ அந்த ரீச் ஆகிறதுக்கான விஷயங்களை சனி பண்ணுவார். 10ல சனி வந்தா என்ன ஆகும்? அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் புகழ் பெயர். சார் நான் கவுன்சிலரா இருந்தேன் சார், திடீர்னு மேலிடத்துக்கு தலைமைக்கு என்ன பிடிச்சி போய் அமைச்சராக்கிட்டாங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது.
அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரும்புகழ் பெயர் போன்ற உண்டாகும். சார் ஒரு படம் எடுத்தேன் சார், அந்த படம் இப்படி ஓடும் நானே எதிர்பார்க்கல சார், எங்கெங்கயோ பயங்கரமா சூப்பர் டூப்பர் ஹிட் சார். எதிர்பார்க்காத விஷயம். ஒரு குறும்படம் எடுத்திருப்பாங்க சின்ன பட்ஜெட்ல, பாத்தீங்கன்னா பெருசா டெவலப் ஆயிரும். 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 10, 11, 12ஆம் வீட்டை பார்க்கிறார். விரயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண போறார். 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சார் நான் ரொம்ப நாளா இந்த கம்பெனில தான் சார் சுத்திட்டு வரேன், ஒருத்தன் கூட எனக்கு ஒரு சூப்பர்வைசராக்கு அளவு பார்க்கணும்னு தோணல சார். சனி பயிற்சி வந்தது சார், சனி தூக்கி மேல வச்சார் சார். நல்லா புரிஞ்சுங்க, சனியுடைய ஒரு டைப்பே என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கும் சனிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த யானையை பார்த்துருக்கீங்களா? யானை ஒருத்தரை தூக்கி இப்படி தலைமையில அப்படி வைக்கும், யானை இப்படி தூக்கி தலைமையில வச்சிரும். அந்த மாதிரி தான் சனி. இப்படி மெல்ல மெல்ல லிஃப்ட் பண்றதெல்லாம் இல்லை, ஒரே தூக்கி மேல வச்சிருவார். தான் சனியுடைய பிளஸ் பாயிண்ட். நான் ஒரு சாதாரண ஜூனியர் இன்ஜினியரா இருந்தேன், ஜிஎம் விசிட் வந்தார். என்ன நினைச்சாரோ தெரியல, என்னை பார்த்து இனிமே நீ தான் இந்த யூனிட்டுக்கு ஹெட்ன்டர், இவ்வளவு பெரிய பதவி எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, டெய்லி எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு வேற சொல்லிட்டார். ஸோ 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். சார் ரொம்ப நாளா நானும் அந்த பொண்ணு லவ் பண்றோம் சார், சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு சார், அந்த பொண்ணுகிட்ட சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் சொல்லி முடிச்சேன். பாதி பேர் இருக்கான் இதயம் படுத்து முரளி மாதிரி, இதயமே இதை சொல்லவே மாட்டான் கடைசி வரைக்கும். இவன் எதுக்கு சுத்துறான்னு அந்த பொண்ணுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது எதுக்கு சுத்துறான்னு. காலையில் எந்திரிச்சோன்னு அந்த பொண்ணு முன்னாடி சுத்துறது ஒரு வேலையா சுத்துறது. சனி பகவான் 7. அந்த பொண்ணே ஒரு நாளுக்கு, ஆமா ரொம்ப நாளா ட்ரை, உங்களுக்கு என்னதாங்க வேணும், ஏங்க உங்களை நான் லவ் பண்றேங்க. அப்படியா, இந்த ஃபர்ஸ்டே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே, எனக்கு நேற்று தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சுது. உடனே அவருக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிரும், 2 சாங்ஸ் போடு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா லவ் சொல்றதுக்கே வெக்கம். ஒரு குரூப் இப்படின்னா இன்னொரு குரூப் பார்த்த 2வது நாளே லவ் சொல்லிடுவார் அவரு, அது ஒரு குரூப். ஸோ இந்த சனி 10ஆம் பார்வையாக 7ஐ பார்ப்பதால், 7ங்கிறது வெளிநாட்டு பயணம். போடா சார், ஸ்ட்ரெயிட்டா விருச்சிக காந்து பிபிபி, ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ தான், இந்த மாதிரி தான், ஸ்ட்ரெயிட்டா கனடா தான், ஒன்லி அமெரிக்கா தான், ஒன்டேரியோல தான் போவேன். அந்த சிங்கப்பூர் மலேசியா போனா அமெரிக்கா. சார் அப்போ யூஎஸ் விசாலாம் எடுத்துட்டீங்களா? எங்க சார் கொடுக்குறாங்க. சரி யூரோப் போகணும், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சிருக்க சொல்லுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எங்க சார் காசு இருக்கு. அப்புறம் எப்படி சார் யூரோப் போக போறீங்க? தெரியாது சார். நிறைய பேருக்கு ஆசை மட்டும்தான், என்ன சொல்லுவாங்கல்ல, வாய் மட்டும்தான் ஒன்னோடது, மற்றபடி பேக்கெட்ல ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி 7ஆம் வீட்டை சனி பார்க்கும்போது ஃபாரின் போறதுக்கான எலிஜிபிலிட்டி உண்டாக்குவார். ஒன்று சில பேர்லாம் யூகே போவாங்க, அவங்களுக்கு அந்த லாட்ரிலாம் விழாம இருக்கும், அந்த லாட்ரியில பேர் விடுறது போன்ற அதிசயங்கள்லாம் ஏற்படும். அப்போ இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 7ஐ பார்ப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் உண்டாகும், லவ் சித்தியாகும். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்க காதல் திருமணம் உங்க அப்பா அம்மாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, உங்க அப்பா அம்மாவால் பரிசீலிக்கப்பட்டு, ஓகே. நிறைய பேர் இன்னைக்கு லவ் பண்றவன் ஃபுல்லா வீம்புக்கு லவ் பண்றவன் தான் சார். லவ் பண்ண எல்லார்ட்டையும் போய் கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. அடைய ஏன் சார் கேட்குறீங்க? அப்பா அம்மா பார்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் சொத்து பத்தாது வச்சிருக்கலாம். இதுல 0லேருந்து எந்திரிச்சார வேண்டியிருக்கு சார். நான் ஒன்றும் மாங்காய் தேங்காய் தான் சார் வித்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி பாட்டம்ல இருந்து வரணும். அந்த ஸ்டஃப் இருக்கிறவங்க லவ் மேரேஜ்ல ஜெயிச்சிடறாங்க. லவ் மேரேஜ்ல ஜெயிக்காதவங்க எல்லாம் யாரும் கிடையாது. இப்போ நானே லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ்ல ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, லவ் மேரேஜ்ல தோத்து போனவங்களும் ஈக்குவலா இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்புறது இல்லை. யார் சார் யாரு குருஜி கஷ்டப்படுறது? சனி பகவான் அந்த தைரியத்தை கொடுப்பார். அப்போ இந்த சனி பயிற்சி தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக சகல விதமான யோகங்களையும் தரப்போகிறது. சூப்பரா இருக்க போறீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. என்ஜாய் யுவர். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி இதுலயுமே பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசி என்பது அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசிக்காரங்க தாங்க. இவங்க மாதிரி யாரும் டேலண்டா யோசிக்க முடியாதுங்க. நல்ல ஒரு டேலண்டான குணம், நல்ல ஒரு அறிவாற்றல, ஒரு அறிவிஞான குணம் எல்லாமே பாருங்க இந்த மிதுன ராசி என்பது அதிகமா இருக்கும். அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு ஃபீல்டு நிறைய பேர் பாருங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இயற்கையான ஞான அறிவு எப்போதுமே சரி இந்த மிதுன ராசி என்பது அதிகமாக இருக்கும். ஏன்னா எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. மிதுன ராசிக்காரங்க பாருங்க, எதுலையுமே தன்னம்பிக்கை விடாத ஒரு ராசி மிதுன ராசி. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கணும் சொல்லி நல்ல டேலண்டான குணம் இருக்கும். ஆளுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திக்கக்கூடிய குணமும் மிதுன ராசி கிட்ட உண்டு.
ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இந்த மிதுன ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய குணமும் மிதுன ராசியை நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி, சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களா பலமொழி. இப்ப சனி பகவான் கொடுப்பாரா கெடுப்பாரா? உங்களுக்கு எப்போதுமே கொடுப்பாருங்க, நீங்க பயப்படவே வேண்டாம். மிதுன ராசியை பொறுத்தவரை கெட்ட பலனை எடுக்க கூடாது. மிதுன ராசிக்கு நிறைய நல்ல பலனை தூக்கி வைக்கணும் மிதுன ராசிக்கு. அப்படிதான் நான் சொல்லுவோம் நம்ம. ஏன்னா இனிமேல் நீங்க பட்ட கஷ்டங்கள் நீங்கணும். யாருடைய ஜாதகத்துல குரு பகவான் சனி பகவான் கெட்டு போய் இருந்துச்சோ, என்னது கெட்டு போய் இருந்துச்சோ, அவங்களுக்கெல்லாம் தொழில்ல பயங்கரமான ஒரு நஷ்டத்தை பார்த்தது மிதுன ராசியா இருக்கும். நான் ஏன் ஓப்பனா சொல்றேன், மிதுன ராசிக்காரங்க தொழிலையும் நண்பர்களையும் பழக்க வழக்கத்திலையும் கூட்டு தொழிலையும் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்ட நபர்களையும் இதுல நிறைய விஷயத்த அடிப்பட்டவங்க யாருன்னா மிதுன ராசியா இருப்பாங்க. திருமண தடையா, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையா, தொழில் யுகத்துல நிறைய கெட்ட விஷயமா, ஒரு சிறந்த ஒரு நல்ல விஷயத்துல தாமதமா தடையா, இது எல்லாமே சந்திச்சாங்க மிதுன ராசிக்காரங்க. படிப்பு கல்வியும் சரி, எல்லா விஷயத்தையும் சரி, மிதுன ராசி கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய நல்ல பலனை பார்க்க முடியவில்லை. ஆனா இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, உங்களுக்கு கௌரவத்தை, அந்தஸ்தை, பட்டத்தை, பதவிய, நிறைய விஷயத்தை தூக்கி கொடுக்க போறார். யார் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்துட்டா இப்ப ஃபர்ஸ்ட் பயங்கர நல்ல பலனை பார்க்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசியா தான் இருக்கும். நிறைய நல்ல பலனை பார்ப்பாங்க. மிதுனத்துக்கு நல்ல ஒரு டைமிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல பாருங்க, ஏன் ஒரு பொது பலனா கொடுக்குறோன்னா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து சனி பகவான் நல்லவரா கெட்டவரா நீங்க பாத்துக்கணும். இப்ப சனி புத்தி வருதா இல்ல சனி பகவான் வர்றாரா அப்படின்னு பாத்துக்கிடுங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு காரகர் சனி பகவான் தாங்க. ஃபர்ஸ்ட் லக்னம் தான் நம்முடைய ஆயுள திருமணம் பண்ணும். அதுக்கு ஆயுளுக்கு காரகர் சனி பகவான். உழைக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி பகவான் ஒரு முக்கியமான நம்ம நல்லா உழைக்கிறோமா, வேறு சந்தி உழைக்கிறோமா, சனி பகவான் முக்கியமான ஒரு கிரகமா வருது. ஏன்னா இருக்கிறதுல எந்த கிரகத்தும் ஈஸ்வர பட்டம் கிடையாது. சனி பகவான் தான் சனி ஈஸ்வர பகவான்கிற பட்டமே கொடுத்துருக்காங்க. நீதியான கிரகம், நேர்மையான கிரகம். சனி பகவானை கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய கர்ம வினைய ஒருத்தருடைய ஜாதகத்துல எடுத்து காட்டக்கூடிய கிரகம் ஒரே கிரகம் சனி பகவான் தாங்க. ஒன்னும் இல்லைங்க, நம்ம உடம்புல 9 நவகிரக கோள் இயங்குறதுல எப்படி சனி பகவான் இருக்காரோ அதை பொறுத்துதான் இங்க பலன் இருக்கும். அதனாலதான் நான் என்ன சொல்லுவோம், நம்ம பொது பலனா எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஏன்னா சனி தேச சனி புத்தி வந்தாவே ஜாதகம் எடுத்துட்டு ஓடுவாங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதா, ஒரு நல்லது கொடுப்பாரா, கெட்டது செய்வான்னு இவரை கண்டு யாரும் பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தா இதெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. அவருடைய வேலை என்ன, இவருடைய வேலை என்ன, இவருக்கு பேர் தான் அதெல்லாம் கர்மாக்காரன் பேர் வச்சாங்க. அவர் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அது நல்லதா கெட்டதா அவங்க போன பிறவி எடுத்து இந்த கர்மா தான் முடிவு பண்ணும். அதனாலதான் பொதுப்பலன் சனி பகவானுடைய பயிற்சி நம்ம சொல்றது. எல்லா இதுலையும் பாருங்க பொதுப்பலனா கொடுப்போம். இப்ப பாருங்க இந்த பிழைத்தமிழ்ல பாருங்க, இந்த சனி பகவானுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியான பயிற்சியா வரும். பயப்படாதீங்க, தைரியமா பயணிங்க. உங்களுக்கு எல்லாமே விவரம் தான். முதல் பலன், படிக்காத குழந்தைகள் உங்க வீட்டுல யார் மிதுன ராசியா இருந்தாலும் சரி, படிப்பு கல்வியில டாப் அவருடைய ஒரே ராசி இந்த சனி பயிற்சியில மிதுன ராசி தான் இருக்கும். கல்வியில நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை பார்க்கக்கூடிய ஒரே ராசி இந்த மிதுன ராசியா இருக்கும். படிப்பு கல்வியில பயங்கரமான யோகம், கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு எதிர்காலங்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்க பார்ப்பாங்க. கவலைப்படாம பயணிங்க. மிதுன ராசி படிப்பு கல்வியில டாப்பா வரக்கூடிய நேரங்கள், நல்ல ஒரு யோகங்கள், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. மிதுன ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரமாக அமையுது மிதுன ராசிக்கு. படிப்பு கல்வியில நான் சொல்றது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். கல்வியில சாதிக்கக்கூடிய நேரமா வருது மிதுன ராசியை பொறுத்தவரை. படிப்பு கல்வியில சாதிக்கக்கூடிய நேரமா வருது. அரசாங்க எக்ஸாம் யாழ் எழுதுறீங்களா மிதுன ராசிக்காரங்க, எடுத்தோன்னு நம்ம சொல்றோம், லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தால் மாணவ மாணவி அனைவருமே அரசாங்க வேலை எழுதுங்க. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கத்தோட இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அதாவது பேனா புடிச்சு எழுதி சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மிதுன ராசியில இருப்பீங்க. செல்போன் துறை எல்லாமே மிதுன ராசி இருக்கும். காற்று சம்பந்தப்பட்ட துறை வேலை எல்லாமே இந்த மிதுன ராசியா இருக்கும். இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். பாத்துங்க, இப்ப மாத்துங்க வேலை உத்தியோகத்தை. வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? 3 மாசம் இருந்துச்சு. 3-4 மாசமா பாருங்க வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை சந்திச்சவங்க யாருன்னா மிதுன ராசியா இருப்பாங்க. வேலையை விட்டவங்க யாருன்னா மிதுன ராசியா இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் கொஞ்ச காலத்துல நீசமா இருந்தாருங்க. அதனாலதான் இங்க வேலை உத்தியோகம் தடை, வருமான தடை, பொருளாதார தடை, எல்லாமே கஷ்டத்தை பார்த்தாங்க. அதனால நம்ம சொல்றோம்,
இனிமே நல்ல வேலை, அனுகூலமான வேலை, உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும். அது தனியார் பேங்கா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பேங்கா இருந்தாலும் சரி, எந்த வேலை கேளுங்க, லோன் சேங்ஷன் ஆகும். வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா வேலை உத்தியோகம் கண்டிப்பா மாறுவாங்க, ஒரு ப்ரமோஷனுக்கு போவாங்க, இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பா கூடிய அமைப்புகள், வெளிநாடு போக முடியும்னு சொல்லி தடுமாறலாம், வெளிநாடு போவாங்க. இதுக்கெல்லாம் அமைப்புகள் இந்த மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி சூப்பரா இருக்குது, பர்ஃபெக்டா வேலை செய்யுது. ஏன்னா அவருடைய பார்வை எங்கே இருக்காரு, 10ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையா 12ஆம் பார்வை வெளிநாடா பாக்குறாரு. அதனாலதான் வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் வேலை உத்தியத்தை நல்ல ஒரு ப்ரொமோஷனுக்கு போவீங்கிற வார்த்தை சொல்றேன். ஏன்னா 3ஆம் பார்வை சிறப்பு பார்வை. அடுத்து 7ஆம் பார்வை எங்கே பாக்குறாரு, 4ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்க இட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வழக்கு பிரச்சனை நிறைய பேர் இருக்கா, இந்த வழக்கு நிறைய பேர் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். கண்டிப்பா குடும்பத்துல உங்க அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கும், வீட்டுல இடத்துல பூமியில ஒரு கலகம் இருக்கும், ஒரு கோர்ட்டு கேஸா கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வழக்கு பிரச்சனை இருக்காது. சொந்தமா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, சனி பேச்சு நீங்க பண்ணி தாங்க ஆகணும். இதை மாத்தவே முடியாது. ஸ்டேட் பார்வை சனி பகவான் 7ஆம் இடத்தை பாக்குறாரு, அதாவது 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே பர்ஃபெக்டா மிதுன ராசிக்கு சூப்பரா இருக்கு. பாத்துக்குங்க, கரெக்டா பிளான் பண்ணி அடிங்க. தசாபதி நல்லா இருக்கான்னு பாத்துட்டு எடுங்க. கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். புது சொத்து, புது இடத்துல உள்ள பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருக்காது, கவலைப்படாது. ஏன்னா குருவுடைய பார்வையை 5ஆம் இடத்தை பாக்குறாரு. குரு உங்க ராசிக்கு வந்தா யோகம், பணம் வருதுன்னு அர்த்தம். நகை, பணம், பொருள் சேர்க்கை இது எல்லாமே இந்த வருஷத்துல 2020 மார்ச் 29க்கு அப்புறம், மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரே ஆள் நீங்க தான் இருப்பீங்க. நகையோ, பணமோ, பொருளாதார வருமானமோ சூப்பரா இருக்கும். நிறைய பேர் இடம் வாங்கக்கூடிய யோகமும் வருங்க, நல்ல அமைப்பு இருக்குது பாருங்க. உடம்பு ஆரோக்கியத்தை நல்லா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பாருங்க சூப்பரா இருக்கும். திருமணம் நடக்காத அனைவருக்கெல்லாம் மே மாசத்துக்கு அப்புறம் மாங்கல்யம் கட்டி தான் ஆகணும். நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை தான் மைனஸ். மிதுன ராசியை பொறுத்தவரை மனைவிக்கு உடம்பு பிரச்சனையா, இல்ல கணவனுக்கு உடம்பு பிரச்சனையா, இல்ல திருமணம் பேசி அடிச்சு கிட்டும் போது நின்னுச்சா, இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தவங்க நிறைய பேர் இனிமே இருக்காது. திருமணம் கைக்கூடி வரும், நல்ல காதல் திருமணமா, 2வது திருமணமா எல்லாமே உங்களுக்கு யோகமா வரக்கூடிய சனி பயிற்சி தான் இந்த பயிற்சி. பார்த்துக்குங்க, இங்க கெட்டது நம்ம சொல்ல முடியாது. திருமணத்தை பொறுத்தவரை 100க்கு 100% தான் சும்மா போட முடியும். திருமண வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் ஏஜென்சி பிசினஸ், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சுக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் டாப்பா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய கண்டங்கள் கண்டனா இருக்காது. வெளிநாடு போகக்கூடிய நபர்கள் வெளிநாடு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு யோகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்க அமைப்புக்கு இந்த லாட்ரி யோகம்னு ஒரு யோகத்தை பத்தி கேக்குறீங்க நிறைய பேர். 100க்கு 100% யோகம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். குரு வந்தா நான் சொல்லிட்டேன், பணமோ நகையோ வரும்னு சொன்னேன் பாத்தீங்களா. அப்ப அந்த சனி பயிற்சியில இந்த வருஷத்துல ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா யோகம் வரக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டு உள்ளவங்களாம் சூப்பரா இருக்கு, பாத்துக்கணும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க, தொழில லாபத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல நல்லா இருக்கும். மெயினா டாக்குமெண்ட் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். மெயினா பாருங்க, மெயினா மிதுன ராசியை பொறுத்தவரை அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, எழுத்து கணித சம்பந்தம் வேலை பார்க்கறவங்க, இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஐடிஎஃப் நிறைய பேர் இருப்பீங்க, சூப்பரா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கூட வெளிநாடு வெளியூர்ல டாப்பா வரக்கூடிய யோகமும் இருக்கு. மெயினா விளையாட்டுத்துறை எல்லாமே மிதுன ராசியில இருப்பீங்க, சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி, பெண் தாய்மார்களுக்கு சொல்றேன், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமாக எல்லா விஷயத்தையும் நீங்க தான் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது, பாத்துக்கோங்க. அப்ப டைமிங் எப்படி இருக்கு, பக்கவா இருக்கு. பிளே டேபிள்ல உள்ள அனைவரும் இந்த சேனலை பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களாம் கவலையப்படாதீங்க, உங்க கவலைக்கு இப்ப நல்ல நேரம் பிறந்துச்சு. இப்ப நட்சத்திர பலம் பாப்பா, முதல் நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. வா பாத்துக்கலாம், எது வந்தாலும் சரி நம்ம தைரியமா இறங்குவோம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். இப்ப வேலை, உத்தியோகம், வருமானம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை இருக்காது. லாப வருமானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஒரே நிலையா பேச்சுத்தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய செலவு ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க, குழப்பங்கள் இருக்காது இந்த சனி பயிற்சியில. இப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வெளிநாடு போறது, வேலை உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றக்கூடிய அமைப்பில் கடன் பிரச்சனை முடிக்கிறது. அதே மாதிரி போலீஸ், ராணுவம், மருத்துவர், அடுத்து இந்த ஆயுத இயந்திர வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கட்டிடத்துறை சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்ப நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் அது பார்த்தா திருவாதிரத்துல பிறந்த எதுவுமே பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க, மெயினா இந்த திருவாதிரத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க, சுப செலவு, சுபகாரியம் இந்த வருஷத்துல நீங்க பண்ண போறீங்க பாருங்க. சனி பயிற்சி, வீட்டை சுபகாரியம், குழந்தை, குடும்பம், காதல் திருமணம், திருமண வாழ்க்கை, நல்ல ஒரு மாற்றங்கள், எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, வீட்டுல சுபகாரியம் கண்டிப்பா இருக்கும். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வேலை மாற்றமோ, உத்தியோக மாற்றமோ, தொழில் மாற்றமோ கண்டிப்பா உண்டு. தொழில் பண்ணக்கூடிய சிந்தனை அதிகரிக்கும், பாத்துக்கோங்க. நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் வரும், லாபமா வரும், நல்ல விஷயமா வரும் பாருங்க திருவாதிரை பிறந்தவங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசணத்துல ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும். புனர்பூசணத்துல பிறந்தவங்க அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம் எல்லாமே நீங்க தான். ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, 1 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய கடன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, திருமண பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள், நண்பர்கள், கூட்டாளிகள், தொழில ஒரு செலவுகள், எல்லா ஒரு தடையும் பார்த்துட்டீங்க. ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப வெளிநாடு யோகம், நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அதாவது இந்த புனர்பூசணத்துல பிறந்தது எல்லா நேரமும் ஒரு பொன்னான நேரம் வருது பாருங்க. மெயினா பணம் புழங்கக்கூடிய வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது. இந்த சனி பகவான் பொறுத்தளவில் இங்கே ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டிற்குரியவர், தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய மிதுன ராசிக்கு 2ஆம் இடம், இதுதான் குடும்பம். இந்த குடும்பத்திற்கு பாக்கியத்தில் இருக்கிறார். சனியின் பார்வை இல்லை, அதனால் என்னாகும்? நன்மைகள் உண்டாகும். குடும்பம் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள், செல்வச் செழிப்பு உண்டாகும், சுப நிகழ்வுகள் நடக்கும். உடம்பு பொறுத்தளவிலே நல்ல இனிமையான பலாபலன்கள், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அப்போ என்னாகும் அப்படின்னா நல்ல அறுசுவையான உணவுகளை சாப்பிடலாம். இந்த 2ஆம் இடத்திற்கு 11ஆம் வீட்டை ரிஷபத்தை இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்ப்பதனால ஏற்கனவே கடகத்துக்கு பாக்கியத்தில் இருக்கிற சனி பகவான் மிதுனத்துக்கு 2ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடம் வரனால குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு நல்ல முறையில் தொழில்கள், உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியும், இடம் விட்டு இடம், ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேகம் சென்று பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வகைகளில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள்லாம் உண்டாகும். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் சகோதர பாவம், தைரிய வீரிய விஜயஸ்தானம். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், விஜயஸ்தானம். அப்போ இந்த வீட்டிற்கு 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரர்கள். அவர்கள் வகைகளிலே ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகை பிரச்சனைகள் வரலாம். 3ஆம் இடத்திற்கு எண்ணி வந்தால் இது 8ஆம் இடம். அப்போ சகோதரர்களுக்கு வகைகளில் ஏதாவது ஜாதகருக்கு 3ஆம் இடத்திற்கு 8இல் இருப்பதினால 12 வரனால சகோதரர்கள் வகைகளில் ஒரு சுப விரயமாகலாம். வீடு விற்கலாம், நிலபலன்களை விற்கலாம். புரியுதுங்களா? அதனால் சகோதரர்கள் வகைகளில் கசப்பு உணர்வுகள் வரலாம். பயணங்களில் கவனம் தேவை. 3ஆம் இடம் பயணம், 3ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம். 3ஆம் இடம் டாக்குமெண்ட்டு. அப்போ உங்களுடைய அரசு அரசாங்க வீட்டுகள், இந்த இடம் 3ஆம் இடம். அப்போ அரசு அரசியல்வாதி வகைகளிலும் ஜாதகர் கவனமாக இருக்கணும். அப்படி பயிற்சி எடுத்துக்கணும். அடுத்தாப்புல 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், சுகம், தாயார். இதுக்கு 7ஆம் இடத்துல சனி சமசப்தமாக பார்க்குறார். அப்போ 7ஆம் இடம் இந்த 4ஆம் வீட்டுக்கு கண்டச்சனி. அப்போ தாயாருக்கு உடல்நலக் குறைபாடு வரலாம், தாயாருக்கு கண்டங்கள் வரலாம், விருத்தி தோஷங்கள் வரலாம். இந்த 4ஆம் இடம் என்பது வீடு குறிக்கும். அப்போ கட்டுபவர்கள், வீடு வாங்குபவர்கள், இந்த சனி பார்வை மந்தமாக இருக்கு. அப்போ தாயாருக்கு உடல்நலக் குறைபாடுகள் கவனமாக இருக்கணும். அப்போ மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கும்போது நிலபுலன்கள் சம்பந்தமாக காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடம், மிதுனத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கும்போது சனியனுடைய பார்வை இருக்கிற பொழுது கடன் தொல்லைகள், சத்துரு தொல்லைகள், நோய் நொடிகள், ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். அதனால் கவனமாக நாம் இருக்கணும். அப்படி தான் எடுத்துக்கணும். அடுத்தாப்புல மிதுன ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரர்கள். இந்த குழந்தைகளுக்கு இந்த இடத்திற்கு 6ல் சனி, நல்ல பலன், ஸ்தான பலன். அப்போ குழந்தைகளுக்கு தொழில் வாய்ப்பு உண்டாகும். அப்போ இது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். வெளிநாடு, வெளிமாநிலம், வேறு ஊர் சென்று அங்கே இருக்கலாம். இல்லை வெளியிலே போய் இருப்பவர்கள் நல்ல பயிற்சி பள்ளி கொடுக்கும். அப்போ பூர்வ சொத்துக்கள் இருந்த வெள்ள நீங்கி ஒரு வரும். குலதெய்வத்தினுடைய வழிகாட்டுதல் தொடங்கும். அது மட்டும் இல்லை, அப்போ இந்த ஜாதகருக்கு மிதுன ராசிக்கு புத்திரஸ்தானம் 5ஆம் இடம். அறிவு, புத்தி, மனம், பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளுக்கு புதிய கர்மாக்கள், புதிய டெக்னிக்கெல்லாம் கிடைக்கும். தொழில் தொடங்கலாம், குழந்தைகளுக்கு தொழில் தொடங்கலாம். பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அங்கே ஒரு தொழில் செய்யலாம். மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் செஞ்சால் நன்மை உண்டாகும்.
அப்போ இந்த மிதுன ராசிக்கு 6ஆம் இடம் உத்தியோகம், அந்த உத்தியோக ஸ்தானத்திற்கு பஞ்சமஸ்தனி. அப்போ 6ஆம் இடத்தில் சனியின் பார்வை இல்லை. அப்படி இல்லாத பொழுது 6ஆம் இடம் உத்தியோகம் நன்மையாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 6ஆம் இடத்திற்கு சனி நல்ல இருக்கார், கெடுதல் இல்லை. ஸோ அதனால் வேலையில் எந்த உத்தியோகத்தில் எந்த இடைஞ்சல் வராது, சக தொழிலாளர்களிடத்தில் நன்மை உண்டாகும். ஆகையினால நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம், அப்போ ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், திருமண ஸ்தானத்திற்கு இந்த சனி பகவான் பார்க்கிறார். அப்படி சனி பகவான் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட சனி பயிற்சி ஆன பிறகு குருவும் பயிற்சி ஆயிடுவார். அப்போ பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக திருமண உறவுகள் நன்றாக இருக்கும். சொந்த தொழில் சுய தொழில் செய்பவர்களுக்கு சனி தன்னுடைய குருவின் வீட்டிலிருந்து தன் குரு வீட்டையே பார்க்கிறார். கிட்டத்தட்ட குருவாகவே செயல்படுவார். 10ஆம் பார்வை சுபகர்மாவை ஏற்றுக் கொடுக்கும். கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் தனுசை பார்ப்பார். அப்போ அவர்களுடைய தொழில் சம்பந்தமான ஆசை இருக்கும். உங்கள் ஜாதகத்தை 1க்கு 2 முறை நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ மிதுன ராசிக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த 8ஆம் இடம் என்பது இடம் விட்டு இடம் போய் தொழில் செய்பவர்கள், காலச்சக்கரத்துக்கு 10, ராசிக்கு 8, வெளியிடத்தில் போய் சென்று கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள், அவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நன்மையாக இருக்கும். ஏனால் மிதுனத்துக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்திற்கு அவர் உபஜயஸ்தானம் ஆகிய இடத்துல இருக்கிறார். ஆகையினால இதுவரையிலும் கடன் தொல்லை, சத்துரு தொல்லை, இம்சைகள், போராட்டங்கள், பிரச்சனை, கண்டம், விபத்துக்கள், இது போன்ற பல சிரமங்களை சந்தித்திருந்த உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். மிதுன ராசிக்கு 9ஆம் இடம் பித்ருஸ்தானம், அதாவது அப்பாவை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 9ஆம் இடத்திற்கு 2இல் சனி இருக்கிறார். அதனால் சனி குருவின் வீட்டில் இருக்கிறார். இந்த கும்பத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். தனஸ்தானத்திலே சென்று இருக்கக்கூடிய சனி தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது குறைவான வருமானங்களை மெதுவாகத்தான் தருவார். அது மட்டும் இல்லை, இந்த ஜாதகருக்கு பொறுத்தளவில் இந்த 9ஆம் இடம் என்பது தந்தை, மிதுனத்துக்கு 9ஆம் இடம் தந்தைக்கு 7.5 சனி நடப்பதினால் அவர்களுக்கு பொறுத்தளவில் கடந்த காலமாக இருந்த சிரமங்கள்லாம் நீங்கி, கடன்கள் நீங்கி, பொருளாதாரம் கூடுவதற்கேற்ற வாய்ப்புகள் உண்டாகும். மிதுன ராசிக்கு 10ஆம் இடம் பெரிய பதவி, கௌரவம், அந்தஸ்து, ஜீவனம், தொழில். அப்போ அந்த வீட்டிற்கு வந்திருக்கிற சனி பகவான் மிதுனத்திற்கு பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்படி வரும் பொழுது தர்மாதிபதி கர்மஸ்தானத்திற்கு வரும் பொழுது நல்ல வாய்ப்புகள் எல்லாம், பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்கும். நல்ல தொழிலில் பொறுப்பு உணர்ச்சி கூடும். ஹார்டு ஒர்க்கு செய்ய வேண்டியதாக வரும். மிதுனத்துக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி 11ஆம் இடம், அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், நண்பர்களை குறிக்கக்கூடியது, சந்தோஷத்தை குறிக்கிறது. அதற்கு 12ல் விரைய சனி இருக்கிறனால ஜாதகர் தொழில் மூலியமாக சம்பாதித்த பணத்தை சுப செலவுக்காக விரயம் செய்வார். இல்லை என்றால் 11ஆம் இடத்திற்கு இது 12ல் இருப்பதினால் ஜாதகருக்கு மகிழ்ச்சி என்பது குறைவாகிவிடும். ஜாதகருக்கு என்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செலிப்ரேஷன் எல்லாம் குறைந்து விடும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். மிதுனத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். இந்த 12ஆம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்கு. அப்போ சனி இருந்தாலும் ஒன்றுதான், பார்த்த இடமும் ஒன்றுதான், ஒரே பலன்தான். சனி இருக்கும்போது நல்லதை செய்வார், பார்க்கிற இடத்துக்கு கசப்பை தருவார், பிரச்சனையை கொடுப்பார். அப்போ தூக்கமின்மை ஏற்படலாம், நிறைய விரயங்கள் வரலாம். அதனால் இரவு நேரம் முழித்து வேலை பார்ப்பவர்களுக்கு நன்மை உண்டாகும். பகலில் வேலை பார்ப்பவர்களுக்கு இரவில் தூக்கம் என்பது குறைவாக இருக்கும். அதனால் குரு இங்கே இருக்கிற வரையிலும் இந்த சனியினுடைய பார்வையை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்படியாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் நீங்கள் சில குறிப்புகள் தர்றேன். அதாவது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறனால, அதனால் உங்களுக்கு உண்மையிலேயே கஷ்டப்பட்டது, சிரமப்பட்டதெல்லாம் நீங்கும். கிட்டத்தட்ட மிதுன ராசிக்காரங்க ஒரு 5 ஆண்டு காலமாக சராசரி போராட்டத்தில் தான் இருந்திருக்கிறீங்க. அதெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் விலகும். உங்களுக்கு திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு, குச்சனூர் போன்ற ஸ்தலங்கள் பெரிய அளவு நன்மைகளை உங்களுக்கு தருவார். சனிக்கிழமை விரதம் இருந்து எண்ணெய் ஸ்நானம் செய்து
நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு, உங்களுக்கு கீழே உள்ளவர்களை அன்போடு அனுசரணையாக நடந்து கொண்டால் சனி உங்களுக்கு எந்த கெடுதலையும் தரமாட்டார் என்று சொல்லி இந்த சனி பயிற்சி ஒரு விழிப்புணர்வு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சனி இருக்கும் இடத்தில் சுபக்கிரகம் இருக்கணும், சனி பார்க்கும் இடத்தில் சுபக்கிரகம் இருக்கணும். சனி பார்க்கக்கூடிய கன்னியிலையும் தனுசிலையும் இருந்தால் நீங்கள் 2.5 ஆண்டு காலம் கவலைப்பட வேண்டியதில்லை. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். திடுக்கிடும் சில உண்மைகளை எப்பயுமே கண்டு கொள்ளாம செல்லக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பெரிய அசுர அலையே அடிச்சாலும் சரிங்க, புயலே அடிச்சாலும் சரிங்க, பூகம்பமே வந்தாலும் சரிங்க, என்ன பண்ணணுங்கிறப்ப சரி பார்ப்போம் அப்படி அசால்ட்டா. ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். ஆனா வெளியிலேயே காட்டிக்காம தன்னை பத்தி, தன் குடும்பத்தை பத்தி, தன் உறவுகளை பத்தி சிந்திக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எதையுமே தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடியவர்கள். சும்மா காசு இருக்கும் போது ஒரு பேச்சு, காசு இல்லாத போது ஒரு பேச்சு, பதவி இருக்கும்போது ஒரு பேச்சு, பதவி இல்லாத போது ஒரு பேச்சு, அப்படிலாம் கிடையாது. அறுத்து விடணும், ஒருத்தவனை வெட்டி விடணும் இப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. எல்லாரையும் எப்படி ஒருங்கிணைக்கலாம், எல்லாரையும் எப்படி சேர்க்கலாம், எப்படி நம்ம வாழ்க்கையில் அடுத்தது முன்னேறலாம், தொலைநோக்கு பார்வை. இந்த தொலைநோக்கு பார்வைக்கு சொந்தக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட அதனாலதான் புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு புத்திசாலித்தனம் இல்லைன்னா முன்னேற முடியுமா? அது சரியா வருமா? அப்படிப்பட்ட புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு 10வது வீட்டுக்கு சனி உள்ள என்ட்ரி ஆகிறார். 10th பிளேஸ், தொழில் கர்மா அப்படின்னு அதுக்கு பேர். ரொம்ப சிம்பிள். யாராவது உங்களை 10ஆம் இடத்துக்கு சனி வராருப்பா, அம்புட்டு தான் உன் பதவி காலி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. எஸ், என்னடா தொழில் கர்மா இடத்துக்கு உன் பதவியை காலி பண்ண போறாரு, உன் ஆட்டம் காண வைக்க போறாருங்கிற, நீ என்ன என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிறியா அப்படின்னு. நக்கல் இல்லைங்க, அன்பா சிரிக்கிறேன். பரவாயில்ல, என்னைய நீங்க முன்னெச்சரிக்கைப்படுத்துறீங்க பாருங்க, நான் தோத்து போக மாட்டேங்க, வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உங்களை அவேர்னஸ், உங்களை நீங்க கெட்டு போறீங்கன்னு அவன் வாழ்த்துறான். எப்படி நமக்கு காட்டி கொடுக்குறான். நம்ம அதுதான் கடவுள். கண்டிப்பா சொல்றேன், 10வது இடம்ங்கிறது உங்க தொழிலை மேம்படுத்தக்கூடிய இடம். நம்ம நல்லா நினைச்சு பாருங்க. நீங்க எந்த பிறவி எடுத்தாலும் சரி, பசி எடுத்ததுன்னா சாப்பிடுறதுக்கு தேடுவோமா தேட மாட்டோமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. பசி எடுக்குதுங்க, சரி காலையில நல்ல சாப்பாடுங்க, ஒரு 10 இட்லி சாப்பிட்டாச்சு, மத்தியானம் மணி 2, பசி எடுக்குமா எடுக்காத? காலையில தான் சாப்பிட்டியல, மத்தியானம் எப்படி சாப்பிட பசி எடுக்கும்? எடுக்கும் இல்லையா? எடுக்கும். எடுத்த உடனே நீங்க சாப்பாடை தேட ஆரம்பிப்பீங்களா, ஆரம்பிக்க மாட்டீங்களா? ஆரம்பிப்பீங்க. என்ன கிடைக்குதோ, இந்த வெளியூர்லாம் போயிட்டோம்னா ஓட்டலா காரை கொண்டு போய் நிப்பாட்டி, ஐயா சாப்பாடு இருக்கா? பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், பிச்சை எடுக்காத குறையா இருக்கும். ஐயா சாப்பாடு இருக்கா? அதுவும் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் போயிடக்கூடாது. ஆமா, பார்த்துருக்கீங்கல்ல? போயிட்டோம்னா இந்த ஹோட்டல் இருக்காது, ஒரு இலையை அவன் ஏஞ்சி போறதுக்குள்ள போய் உட்காந்துருப்பான். அவன் பில்லு கொடுத்துருக்க மாட்டான், அதுக்குள்ளேயும் போய் உட்காந்து இடத்த பிடிச்சி அவன் சாப்பிட்டு ஏஞ்சி வரணும். இது எத்தனை பேர் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் ஏன் சொல்றோம்? நமக்கு எல்லாருக்குமே தேடுதல்ங்கிற எண்ணம் உண்டு. நம்ம எல்லாருக்குமே தேவையை அறியும் பொழுது, தேவை வரும் பொழுது தேட ஆரம்பிச்சிருவோம். அப்ப 10வது வீடுங்கிறது நம்மளை பலப்படுத்துற வீடு. நாமளே நம்ம அசந்து உட்கார்ந்துட மாட்டோம். இதை முதல்ல திங்கிங் வைங்க, அப்புறமா தான் பதவி போறதெல்லாம். கண்டிப்பா 10வது வீட்டுல சனி வரும் பொழுது உங்களை, நீங்க தூங்குற நீங்களா இருந்தாலும் சரிங்க, உங்களை தட்டி எழுப்பி, ஏய் நான் 10வது வீட்டுக்கு வந்திருக்கிறேன், எடுத்து 10வது வீடு இடத்துல இருந்து வந்திருக்கிறேன், இப்ப நீ என்ன பண்ணணும், ஒழுங்கா வேலை பாருன்னு சொல்லுவார். தூங்குறவங்களையும் உசுப்பேத்தி விடுவார் சார். பம்பரமா சொல்லுவீங்க.
உங்க இடத்துல பக்காவா பிரைட்டா விளங்குவீங்க. ஒரு பெரிய பிரைட்னஸே உங்களுக்கு கிடைக்க போகுது சார். இதுதான் உண்மை. எனக்குள்ள இப்படி பளிச்சுன்னு ஒரு திறமை வருதே, அந்த பளிச்சுன்னு திறமையை 10வது வீட்டுக்கு சனி வந்தோன்னு கொடுத்துருவார். அவர் தூங்க வைக்க மாட்டார். தூங்கின நம்மளை எழுப்பி விடுறாருன்னு அர்த்தம். துயரத்துல இருந்த நம்மளை உசுப்பி விடுறாருன்னு அர்த்தம். இன்னைக்கெல்லாம் துயரத்துல இருந்தோம்னா சொந்தக்காரெல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறான். மாப்பிள்ள தோத்துட்டியா, நான் அப்பயே சொன்ன இந்த பக்கம்லாம் போகாது அப்படிங்கிறான். தோத்தும் போதுதாங்க பக்கத்துல வந்து ஆறுதல் பண்ணணும். மாப்பிள்ள தோத்துட்டு கவலைப்படாத மாப்பிள்ள, தோத்தன்னு சொல்லாத மாப்பிள்ள, வெற்றி பக்கத்துல இருக்கு அப்படி சொல்லணும். நம்மளால என்ன பண்ணுவான், தோத்துட்டு இல்லையா, என்ன மாப்பிள்ள நான் அப்பயே சொன்னேன் அப்படின்னுவான். ரொம்ப சங்கடமா இருக்கும். தோத்ததை கூட நம்ம ஏத்துக்கலாம், இவன் பேசுறதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஆனா சனி அப்படி கிடையாது. நீங்க தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுன்னு 10வது வீட்டுக்கு சனி உள்ள வரும்போது மிதுனத்திற்கு பச்சை கொடி காட்டுவாரு. எழுந்துரு, ஓடு 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 அப்படின்னு. அப்ப என்ன, நம்ம வேலை பார்க்கிற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல இந்த பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருப்பாங்க. அந்த முதலாளிகள் ஒரு தொழில் ஸ்தானம் வச்சிருப்பாங்க, மளிகை கடை வச்சிருப்பாங்க, மால் வச்சிருப்பாங்க, என்ன வேணாலும் வச்சிருங்க. பெரிய பெரிய இடங்களை செய்யறவங்கள உங்களுக்கு கீழே செத்த, அது பேர் என்ன, மூஞ்சூர் மாதிரி எலி மாதிரி உங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர். நீங்க உங்களுக்கே தெரியாது எங்க போகுதுன்னு. அவனையெல்லாம் இப்ப கண்டுபிடிக்கிற நேரம். அப்போ நீங்க தொழில வல்லமை படைத்தவரா வரப்போறீங்க. சரிங்க, கீழே இருக்கிற நம்ம சரி முதலாளிக்கு தான் சொல்றீங்களா, எங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்வாங்க. நாம சாதாரண வேலை பார்க்கறோங்க, நம்ம தொழில நம்மளை கிளப்புறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. நம்ம மேல ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி நம்மளை தூக்கி விட்டுடலாம், நம்ம இறக்கி விட்டு தூக்கி எறியணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அது முதல்ல நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு அந்த விசுவாசத்தோட நாம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப யோசிப்பான், என்னடா இவன் இறங்குவான்னு பார்த்தா இவன் நல்லா ஒர்க் பண்றானே. இப்ப இதுதாங்க சனி நமக்கு ஹெல்ப் பண்றாரு. 10வது வீடுங்கிறது நம்மள பதவி ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய இடம், பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய இடம். இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். இப்போ சனி 10வது வீடா எந்த இடத்துக்கு வராரு கவனிங்க, குருவுடைய வீட்டுக்கு வராரு, வாத்தியாரோட வீட்டுக்கு வராரு. வாத்தியார் வீட்டு புள்ள மக்கா சொல்லுவாங்கல்ல, வாத்தியார் வீட்டு புள்ளன்னா மக்கு அப்படின்வாங்க. அது கிடையாது. வாத்தியார் வீட்டு பிள்ளை பல மக்குகளையும் நல்ல விதமா உருவாக்குவான். ஆமாங்க, உதாரணம் தான். வாத்தியார் வீட்டுக்கே இந்த சனி உள்ள வராரு. அப்ப சனி என்ன பண்ணுவாரு, அமைதியா இருப்பார். குரு வழி காட்ட சனி அதுக்கு வழி கொடுப்பாரு. அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல குருமார்கள் வழிகாட்ட போறார்கள். உங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி இந்த காலம் அதுக்கான வழிகாட்ட போகுது. நீங்க நல்ல வழியை தேர்ந்தெடுப்பதற்கு நல்ல நேரம் மிதுன ராசிக்காரர்களே. உங்களை கீழே இறங்க வேண்டிய பொசிஷன்ல உங்களுடைய கர்மா காப்பாத்தும், உங்களுடைய கர்மா காப்பாத்தும், நீங்க பண்ண புண்ணியம் காப்பாத்தும், உங்க அப்பா பண்ண புண்ணியம் காப்பாத்தும். உங்க அப்பா எந்த வழியில சம்பாதிச்சார், உங்க தாத்தா எந்த வழியில சம்பாதிச்சார், நீங்க இதுவரைக்கும் எந்த வழியில சம்பாதிச்சீங்க, அதுல எத்தனை பேருக்கு புண்ணியம் பண்ணீங்க, அந்த புண்ணியம் எல்லாம் இப்ப வேலை செய்யுங்க. இததான் ஆசைப்படுறார் சனி பகவான். பாவமா பண்ணிருக்க சார், நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, குரு மூலியமாக உங்களுக்கு அறிவு புகட்டுவார். இதே மிதுன ராசி பாவம் பண்ணிருக்கிற தொழில வெறும் பாவம் தான் நான் பண்ணிருக்கிறேன் நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு குரு மூலமா உங்களுக்கு அறிவு புகட்டுவார். ஆனா அதே நீங்க பாவம் பண்ணல புண்ணியம் பண்ணிருந்தீங்கன்னா, சனி உங்களுக்கு சட்ட சிக்கல்களை வெளியில அப்படியே மாத்தி கொடுப்பார். உங்களுக்கு சட்டத்துல சிக்கிருக்கீங்களா, கோர்ட்டு கேஸ்ல இருக்கீங்களா, பிரச்சனையில இருக்கீங்களா, தொழில் போற மாதிரி டவுன்ல இருக்கீங்களா, டவுன்ல டெவலப்மெண்ட்டே இல்லைன்னு நினைச்சீங்களா, மிதுனம் உங்களை டெவலப்மெண்ட் ஆக்க போறார். நல்ல குருமார்கள் உங்களுக்கு வழிகாட்ட போறாங்க. சனி அதுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு உதவி பண்ண போறார். இவ்வளவு நல்லது நடக்க போகுதுங்க. இப்படி நல்லது நடக்கிறத போய் 10ஆம் வீட்டுக்கு வராரு, பதவியை காலி பண்ண போறாருன்னா என்ன அர்த்தம்? பதவியை காலி பண்ண போறாருங்கிறது நீங்க வச்சுக்கங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த பதவியில இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை காலி பண்றாரு. அந்த பதவியை விட்டு நான் அடுத்த வரேன்னா அடுத்த முன்னேற்றத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். என்னை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பார்க்க போறார் சனி பகவான். என்னை உயர்த்தி அழகு பார்க்க போறார். சொந்தக்காரன் தான் சார் நம்மள அழகு பார்க்கல,
தெரிஞ்சவன் தான் அழகு பார்க்கல, விட்டுட்டான் அம்போன்னு. கடவுள் விட மாட்டார் சார், கடவுள் நம்மளை விட மாட்டாருங்க. புதன் நமக்கு ஆட்சி பெற்றவரு, நம்மளுடைய ராசியை புதன் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. இந்த புதனுடைய ஆண்டு நமக்கு நடக்கும்போது சனி கெடுக்க மாட்டார். ஹனுமானை வழிபாடு செய்யுங்க. 10வது வீடு உங்களுக்கு பதவி ஸ்தானத்தை உண்டு பண்ணுவார், உங்களுடைய பலத்தை உண்டு பண்ணுவார், உங்களுக்கான உண்மையான பலத்தை தெரிய வைப்பார். இவ்வளவு நாள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோமேனு மிதுன ராசிக்காரவங்களுக்கெல்லாம் இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களை கூட்டி பாராட்டுவாங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யணும், ஹனுமானை வழிபாடு செய்யுங்க. தைரியத்தோட ஃபேஸ் பண்ணுங்க, பயந்து ஒதுங்காதீங்க மிதுன ராசிக்காரர்களே. உங்க மேல எந்த விதமான ரீமார்க்கும் இருக்காது. ஆனா பக்கத்துல உள்ளவங்க, அடுத்து உள்ளவங்க உங்களை பயமுறுத்துவாங்க. 10ல சனி வந்திருக்கிறதுனால அந்த பயத்துக்கு நீங்க அஞ்சக்கூடாது. உங்க புத்திசாலித்தனத்தால் உங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த இடத்துல புத்தி பலத்தை கொடுக்கக்கூடிய ஹனுமான் உதவி பண்ணுவான். ராமாயணத்துல ஹனுமான் மட்டும் இல்லைன்னா நினைச்சு பாருங்க வாழ்க்கைய, ராமனுக்கே ஆட்டம் காணும், ராமனுக்கே ஆட்டம் காணும். அதனாலதான் ராமபிரான் ஹனுமானுக்கும் ராமனுக்கும் அப்படி ஒரு நெருங்கிய உறவு இருக்கு இல்லையா. நீங்க ராமனை சந்திக்கணும்னா ஹனுமானை பார்த்தா போதும், ராமனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நீங்க ஹனுமானை பார்க்காம ராமனை போய் பார்த்து பாருங்க, நடக்காது. அதுதான் ராமனுக்கு பிடித்த ஒரு விஷயம்னா ஹனுமான் தான். கண்டேன் சீதையன்னா அங்கேருந்து என்னை மாதிரிலாம் பேசல ராமன்ட்ட, நான் அப்படியே போயிட்டு இலங்கைக்கு போய் அப்படிலாம் இல்லை. கண்டேன் சீதையன்னா அதான் ஹனுமான். அதுதான் ராமனுக்கு பிடிச்சது இல்லையா. அதனால அப்படிப்பட்ட ஹனுமான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பலம் கொடுக்க போறார், புத்தி பலம் கொடுக்க போறார், மனோபலம் கொடுக்க போறார், தைரியத்தை கொடுக்க போறார். நீங்க எங்கேயும் கீழே போக மாட்டீங்க. நீங்க ஹனுமானுக்கு மட்டும் சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசிக்காரர்களே, 10வது வீடு உங்கள் பலத்தை கொடுக்கக்கூடிய இடம், நல்ல டாஸ்க்ல நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய இடம். அதனால இந்த 10வது வீட்டை கண்டு பயப்பட வேண்டாம். தெளிவான உள்ளத்தோடு நீங்கள் இருந்தால் திகட்டாத அன்பு கிடைக்கும். வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே, உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம் உண்டு, நல்லதே நடக்கும்.